ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜியோ பயனாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. உங்களுக்கான ரீசார்ஜ் அமௌண்ட்டை அதிகபட்சமாக பார்த்தா உயர்த்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஜியோக்கான சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தா உயர்த்திருக்காங்க. ஸோ 1 மந்த் பிளான், 2 மந்த் பிளான், 3 மந்த் பிளான், இந்த மாதிரி எல்லா பிளானுக்கான அமௌண்ட்டையுமே உயர்த்திருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி பிளான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்னாடி 155 ரூபாய் per டேக்கு 2 GB அந்த அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா இப்போ அதை 189 ரூபா பார்த்தா உயர்த்திருக்காங்க. அதேமாரி 280 ரூபா பிளானாக இருக்குது பெர் டேக்கு 1 GBனா இப்போ 249 ரூபா உயர்த்திருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 239 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை 299 ரூபா பார்த்தா உயர்த்திருக்காங்க. இல்லை நீங்கள் 299 ரூபா ரீசார்ஜ் பண்ணவங்க அப்படின்னா 349 ரூபா உயர்த்திருக்காங்க. 349 ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு 399 ரூபா உயர்த்திருக்காங்க. அதேமாரி 399 ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு 449 ரூபா உயர்த்திருக்காங்க. இதெல்லாமே 1 மந்த்துக்கான பிளானாக வெளியிட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் 2 மந்த்துக்கான பிளான் ரீசார்ஜ் போடுறீங்க அப்படின்றவங்க 479 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இப்போ அது 579 ரூபா பார்த்தா அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் 533 ரூபாக்கான பிளான் தான் நான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் 629 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜியோ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 3 மந்த்துக்கான பிளான் தான் நிறைய பேர் போடுவீங்க. அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 666 ரூபாய்க்கான பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க 1.5 GB per டேனா இதுக்கப்புறம் நீங்கள் 799 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 719 ரூபாய்க்கான பிளான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 859 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 999 ரூபாய்க்கான பிளான் போடுறீங்க அப்படின்னா 1199 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு 3 மந்த் பிளானாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஒரு சில பேர் ஆனுவலுக்கான பிளானரும் போடுவாங்க, ரீசார்ஜ் பண்ணுவாங்க. 1599 ரூபாய்க்கான பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 1899 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2999 ரூபாய்க்கான பிளான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 3599 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான மந்த்லிக்கான பிளானுக்கான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜிபி போடுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 15 ரூபாய்க்கு 1 GB கொடுத்தாங்க. பட் இதுக்கப்புறம் 19 ரூபாய்க்கு 1 GB கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 25 ரூபாய்க்கு 2 GB கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ 29 ரூபாய்க்கு 2 GB நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 61 ரூபாய்க்கு 6 GB கொடுத்தாங்க. பட் இப்போ 69 ரூபாய்க்கு நீங்கள் 6 GB கொடுக்குறாங்க. போஸ்ட்பெய்டுக்கான பிளான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட்பெய்டை பொறுத்த வரைக்கும் 299 ரூபா இந்த பிளான் இப்போ 349 ரூபா மாற்றிருக்காங்க. 399 ரூபா இருந்த பிளான் இப்போ 499 மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய ரீசார்ஜ் பிளானாக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நோட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லிமிட்டெட் 5G டேட்டா வில் பி அவைலபிள் ஆன் 2 GB டேட்டா. ஸோ 5G டேட்டா யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 2 GB per டேக்கு போடுறீங்க அந்த பிளான் இருக்குது பாருங்கள். 1.5 GB per டேக்கு பிளான் போடுறீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டா கிடைக்காது. 2 GB per டேக்கு போடுறாங்க பாருங்கள் பிளான், அவங்களுக்கு மட்டும்தான் 5G டேட்டா கிடைக்கின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய ரீசார்ஜ் பிளான் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா த பிளான் வில் பி மேட் எஃபெக்டிவ் ஆன் 3 ஜூலை 2024 உங்களுக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜியோ நிறுவனம். இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தா நிறையா பிளான் பார்த்தா உயர்த்திருக்காங்க. எல்லாமே பார்த்தா உயர்த்திட்டாங்க. 20-25% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த மாதம் முதல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் ஆகிறவங்க இப்போ நீங்கள் போயிட்டு கரண்ட்டில் இருக்க பிளானே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 ஜூலை தான் நடைமுறைக்கு வருது, முன்னாடியே கூட ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல்லும் பார்த்தா அவங்களுக்கான ரீசார்ஜ் பிளானை பார்த்தா உயர்த்திருக்காங்க. இதுவும் ஜூலை 3 முதல் நடைமுறைக்கு வருது. ஸோ நீங்கள் ஏர்டெல் பயனாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புதிய பிளான்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லிமிட்டெட் வாய்ஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 179 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இப்போ 199 ரூபா உயர்த்திருக்காங்க. 455 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு 580 ரூபா உயர்த்திருக்காங்க. 1799 ரீசார்ஜ் பண்ணவங்க இதுக்கப்புறம் 1999 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டெய்லி டேட்டா பிளான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன்.
டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஜிபி வந்து பார்த்தா 19 ரூபா கொடுத்தாங்க, இப்போ வந்து 22 ரூபாய் வந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிளானுக்கான அமௌண்ட்டை உயர்த்திருக்காங்க. அது ஜியோ போலவே இவங்களும் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா போஸ்ட் பெய்ட் பிளானையும் வந்து பார்த்தா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஜூலை 3. ஸோ ஜியோவும் சரி ஏர்டெலும் சரி இப்போதைக்கு அவங்களுக்கான ரீசார்ஜ் பிளான் வந்து உயர்த்திட்டாங்க. ஸோ முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.